ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் செக் லீஃப் இல்லாமல் கேஷ் வித்ட்ராவல் ஸ்லிப் வச்சு எப்படி பணம் எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு கேஷ் வித்ட்ராவல் ஸ்லிப்னு சொல்லி கேட்டால் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கேஷ் எடுத்துக்கலாம். அதுக்கு செக் புக்கை இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் பாஸ்புக் எடுத்துகிட்டு போனாலே போதும். பாஸ்புக் நீங்கள் பேங்க் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த மாதிரி கேஷ் வித்ட்ராவல் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சலான் தருவாங்க. இந்த சலான் நம்ம எப்படி ஃபுல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் சலான் வாங்கிக்கோங்க. நான் சலான் வாங்கிட்டேன். ஒரு பேங்க்கும் என்னென்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச் சீல் வச்சு நீங்கள் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ நான் நாமக்கல் பிரான்ச்னால நாமக்கல் பிரான்ச்சுன்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வரைக்கும் மறக்காமல் நீங்கள் என்றைக்கு கேஷ் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி டேட்டு, இன்றைக்கி டேட்டு 5/11/2025 அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரேட்டு போட்டுக்கிறேன். போட்டு நீங்கள் எவ்வளோ கேஷ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, உதாரணத்துக்கு ஒரு 10,000 எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 10,000 இந்த மாதிரி போட்டு ஸ்லாஷ் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வேறு எக்ஸ்ட்ரா யாரும் காசு எடுக்க முடியாத மாதிரி இந்த மாதிரி போட்டிங்கன்னா யாரும் எழுத முடியாது. அப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வேர்ட்ஸ் நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம். இங்கிலீஷில் தான் எழுதணுன்ட்டு இல்லை. வேர்டிங்ஸ் 10,000 10,000 ஒன்லேன்னு சொல்லி போட்டுருங்க. அவ்வளோதான். போட்டிங்கன்னா முடிஞ்சு. அடுத்து இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்கள் பாஸ்புக்கில் உங்களோட ஐஓபி அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை மென்ஷன் இது ஃபுல்லாக ஃபுல் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஃபுல் பண்ணிட்டு நான் சும்மா எக்ஸ்எக்ஸ்னு போடுறேன். இது ஃபுல்லாமே ஃபுல் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர் ஃபுல்லாகவே வரும். அதை கரெக்டாக நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது சைன் போட்டிருப்பீங்க. அதேமாதிரி சேம் சைன் போடணும். நீங்கள் எப்படி சைன் போட்டிங்களோ அந்த மாதிரி சைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல போட்டு இந்த இடத்துல உங்களோட நேம், உங்களோட நேம் பேங்க்கில் என்ன பேர் கொடுத்துருந்தீங்களோ அந்த நேம் எழுதிக்கோங்க. அந்த இடத்துல நேம் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பின்னாடி எடுத்துக்கிட்டு பின்னாடி இந்த இடத்துலையும் பின்னாடி சலான் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்கும். சைன் போட்டு இதுக்கு போய் நீங்கள் பேங்க்கில் பாஸ்புக்கோடு அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். அவ்வளோ நண்பர்களே. இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்காங்க முக்கியமாக பணம் எடுக்கும் சீட்டு மூலம் கணக்கு வைத்திருப்பீர்கள் தவிர மற்றவர்கள் 10,000 ரூபாய் வரம்பு வரை மட்டும் பயன்படுத்தி பணம் கொடுக்கப்படும். ஓகேங்களா? இதை நீங்கள் கவனமாக படிச்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் எடுக்கும் சீட்டு மூலம் கணக்கு வைத்திருப்பவர்கள் தவிர மற்றவர்களுக்கு 10,000 ரூபாய் வரம்பு வரை மட்டுமே பணம் கொடுக்கப்படும். அதாவது வேறு யாராவது எடுக்கணுன்னா 10,000 ரூபா தான் போட்டிருக்காங்க. அது நீங்கள் வேறு யாரும் போக வேணாம், நீங்களே போனீங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். வேறு யார் போனான்னு அது ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் கேட்பாங்க. அதை நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்படி தான் ஈஸியாக ஃபுல் பண்ணணும். இதில் ஏதோ இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.